ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நம்ம ஒரு 2 ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டோம். இப்போ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் ஃப்ளோ ரிலேட்டட்லேயே ரொம்ப கிளாஸான ப்ராப்ளம். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதுலேருந்து என்ன மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும், அது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறது வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் தான். அதனால் வந்து இந்த ப்ராப்ளம் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஏ லிமிடெட் அப்படின்ற கம்பெனியினுடைய 3 வருஷ பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்ம 2 இயர்ஸ் தான் பார்ப்போம், இங்கே 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2012, 13, 14. ஓகே. லைபிலிட்டிஸில் உங்களுக்கு ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ், P&L அக்கௌண்ட், 12% டிபென்ச்சர், கேஷ் கிரெடிட், கிரெடிட்டாஸ், டாக்ஸ் ப்ரொவிஷன், ப்ரொபோஸ் டிவிடெண்ட். அசட்டில் வந்து பிளான்ட் அண்ட் மிஷனரி, இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக், டேட்டாஸ், கேஷ் அட் பேங்க். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. டெப்ரிசியேஷன் 3 வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க. 11, 12, 12, 13, 13, 14. 12, 13ல வந்து பார்ட் ஆஃப் 12% டிபென்ச்சர்ஸ் வாஸ் கன்வெர்டட் இன்டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். In the last 3 years, there was no sale of fixed assets. Okay. 12, 13ல இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் 500 lakhs வந்து 510 lakhsக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 10 lakh வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். The management is confused on the deteriorating liquidity position. அதாவது அவங்களுடைய லிக்விடிட்டி வந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்குது, டிட்டோரேட் ஆகிட்டே இருக்குது. Despite good profit earned by the enterprise. இதுதான் வந்து கீ லைனே. அதாவது நல்ல ப்ராஃபிட் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் வந்து அவங்களால லிக்விடிட்டி வந்து மேனேஜ் பண்ண முடியல. அதாவது லிக்விடிட்டி மேனேஜ் பண்ண முடியலன்னா சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணுறது கூட அவங்ககிட்ட கேஷ் இல்லாமல் போயிடுது. ப்ராப்ளி சேலரி பே பண்ண முடியாமல் போகலாம், இல்லை கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ண முடியாமல் போகலாம். ஐடென்டிஃபை த ரீசன்ஸ். ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் மே பி அடாப்டட் ஃபார் திஸ் பர்பஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த கொஸ்டினில் வந்து மெயினாக சொல்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஷேர் கேபிட்டல் 7,000 இருந்த ஷேர் கேபிட்டல் என்ன ஆகுது, 7,500 இந்த 12 to 13ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து ஒரு 500 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம உடனே என்ன அசம்ஷனுக்கு வருவோம், ஓகே ஷேர் கேபிட்டல் வந்து லாங் டேர்ம் ஃபண்டு அப்படின்னா லாங் டேர்ம் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன ஃப்ளோ ஆஃப் மணி, இன்ஃப்ளோ அப்படின்னு எடுத்துப்போம். ஆனால் இங்கே தான் வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து ரிலேட் பண்ணுங்கள். In 2012-13, part of the 12% debentures was converted into equity at par அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ 12-13ல டிபென்ச்சர் என்ன ஆகுது, 1,000 இருந்த டிபென்ச்சர் 500 குறையுது. டிபென்ச்சர் வந்து லாங் டேர்ம் ஃபண்டுன்ற அசம்ஷனில் எடுக்கிறப்ப இந்த 1,000ன்றது 500 குறையுது அப்படின்னா 500 அவுட்ஃப்ளோ மாதிரி நமக்கு தோணுது. அவுட்ஃப்ளோ ஆகலை, ரேதர் அது ஷேர் கேபிட்டலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஷேர் கேபிட்டல் பாருங்கள் 7,000லேருந்து அது 7,500 ஆயிருக்கு. ஸோ இங்கே 500 ஆட் ஆயிருக்கு, இங்கே 500 மைனஸ் ஆயிருக்கு. ஸோ கன்வர்ஷன் நடந்திருக்கு. அப்போ அங்கே இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸும் கிடையாது, அதே மாதிரி அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸும் கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது. ஏன்னா பசங்க எக்ஸாமில் என்ன பண்ணிடுவீங்க, ஷேர் கேபிட்டலில் வந்து நீங்கள் இன்ஃப்ளோலையும் காமிச்சிருவீங்க, டிபென்ச்சர் அவுட்ஃப்ளோலையும் காமிச்சிருவீங்க. ஆனால் இது ரெண்டுமே வந்து இங்கே நடக்கலை. ஓகே. அடுத்தது 13, 14ல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது, அது அப்படியே தான் இருக்குது. ஓகே. ரிசர்வ்ஸ் பாருங்கள், 1200 இருந்தது 1600 ஆயிருக்கு, அப்புறம் 2500 ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த 2 வருஷத்தில் வந்து 400 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 900 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய ப்ராஃபிட் பண்ணால் தான் நிறைய ரீட்டைன் பண்ண முடியும். ஏன்னா ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா ப்ராஃபிட் பண்ணால் தான் முடியும் இல்லையா. ஓகே. அடுத்தது P&L அக்கௌண்ட் பாருங்கள், 600 இருந்தது 700 ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் வந்து 100 ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. 700 இருந்தது 900 ஆயிருக்கு, 200 ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின்லேயே சொல்கிறாங்க. அதாவது டிஸ்பைட் குட் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை தி என்டர்பிரைஸ் அவங்களுக்கு டிட்டோரியேட்டிங் லிக்விடிட்டி பொசிஷன் இருக்குது. ஓகே ஃபைன். அடுத்தது டிபென்ச்சர் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கேஷ் கிரெடிட், கிரெடிட்டாஸ் இது ரெண்டுமே வந்து கரண்ட் லைபிலிட்டி ஐட்டம்ஸ் அப்படின்றதுனால நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலில் இந்த 2 ஐட்டம்ஸையும் கொண்டு வந்துடலாம். அடுத்தது டேக்ஸ் ப்ரொவிஷன் இருக்குது, ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் இருக்குது. டேக்ஸ் ப்ரொவிஷன், ப்ரொபோஸ் டிவிடெண்டுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கா பாருங்கள், எதுவுமே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து என்ன அசம்ஷன் எடுத்துக்கலாம்னா ப்ரீவியஸ் இயர் டேக்ஸ் ப்ரொவிஷன் வந்து கரண்ட் இயரில் பே ஆகிடுச்சு. ஓகே. ஸோ 1100 வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ரொவிஷன் இல்லையா, அப்போ கரண்ட் இயரில் 1100 பே ஆகிடுச்சு. அப்படின்னா இந்த 1700 வந்து கரண்ட் இயர் ப்ரொவிஷன், அது வந்து நெக்ஸ்ட் இயரில் பே ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அதெல்லாம் கம்ப்யூட் பண்ணுறப்ப அதுக்கான எஃபெக்ட் கொடுக்கணும். ப்ரொபோஸ் டிவிடெண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ரொபோஸ் டிவிடெண்ட் கரண்ட் இயரில் பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடலாம். அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி பாருங்கள், 8,000 இருந்தது 1,10,000,
சாரி 11,000 மாறுது 13,000 மாறுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சேல் எதுவும் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு கொஸ்டினில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 3 years there was no sale of assets at all. ஓகே ஃபைன். அண்ட் டெப்ரிசியேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ இந்த ரெஸ்பெக்டிவ் இயர் ஃபிகரில் நீங்கள் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இப்போ 2012 எடுத்துக்கோங்க, 8,000 மைனஸ் 500 டெப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா 7,500 இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்குது? 11,000. அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர்க்கும் நம்ம பார்க்கணும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அதுக்கு முன்னே நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். ரைட். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். 3,500ன்றது 3,500 அப்படின்றது 3,000 ஆயிருக்கு இப்போ 13ல். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் 500 சோல்டு ஃபார் 510 lakh. ஸோ அங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் 10 lakhs இருக்குது. அதுக்கு நம்ம சூட்டபிள் எஃபெக்ட் கொடுக்கணும். அப்புறம் 3,000 இருந்தது 4,500 மாறி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1,500 வந்து அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து மேஜர் இந்த கம்பெனிக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே. அடுத்தது பாருங்கள், ஸ்டாக்கு, டெட்டாஸு, கேஷு. இது மூணும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டியில் வந்து ஃபேக்டர் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டோட நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு நம்ம கரண்ட் அசெட்ஸை வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுவோம். தென் கரண்ட் லைபிலிட்டிஸை லிஸ்ட் பண்ணுவோம். கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது நமக்கு பாருங்கள். கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கேஷ், கிரெடிட்டு, கிரெடிட்டர்ஸ், இது ரெண்டு தான் நம்ம வந்து கரண்ட் லைபிலிட்டியில் வைக்க போகிறோம். ஸோ இதை நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். கரண்ட் அசெட், கரண்ட் லைபிலிட்டி. ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் இங்கே வருது. எஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் 11, 12, 12, 13 அண்ட் 13, 14. நம்ம அங்கே மார்க் பண்ண அந்த 3 கரண்ட் அசெட்ஸும் இங்கே வந்துருச்சு. ஓகே ரைட். அதை நீங்கள் டோட்டல் பண்ணுறப்ப அந்த ரெஸ்பெக்டிவ் டோட்டல் ஃபிகர் உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் ரெஸ்பெக்டிவ் டோட்டல். 2,500, 2,350, 2,825. கரண்ட் லைபிலிட்டி அந்த 2 ஐட்டம் மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் டோட்டல் பண்ணுறீங்க. 1,700, 2,100, 3,000. இப்போ இந்த கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி தான் வந்து நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஸோ 2,500 மைனஸ் 1,700, 800, 2,350 minus 2,100, 250, 2,825 minus 3,000, 175. ஓகே. இனிமே வரப்போகிறத கவனிங்க, அதுதான் வந்து கிரிட்டிக்கல். இப்போ இந்த 800 இருந்த இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் 2012-13 என்ன ஆயிடுச்சு, 250 ஆயிடுச்சு. அப்படின்னா கிளியராக வந்து ட்ராப் ஆயிருக்கு. எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு, 550 அப்படின்ற லெவலுக்கு ட்ராப் ஆயிருக்கு. ஓகே. அதாவது நீங்கள் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக நீங்கள் வச்சிருந்த லாங் டேர்ம் ஃபண்ட் இல்லைன்னா அரேஞ்ச் பண்ண லாங் டேர்ம் ஃபண்ட் 11-12 எவ்வளோ 800. ஆனால் 12-13 எவ்வளோ ஆயிடுச்சு, அது 250 ஆயிடுச்சு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 550 குறைஞ்சிருக்கு. 13-14 பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிரேவாக இருக்கும் சிச்சுவேஷன். இங்கே ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நெகட்டிவ்ல இருக்குது, 175 அப்படின்ட்டு நெகட்டிவ்ல இருக்குது. அண்ட் ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் நெகட்டிவ்ல இருக்குது நம்பர் 1. ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணுங்க. 250 இருந்தது, நெகட்டிவ் 175 ஆயிடுச்சு. அப்படின்னா 250 மைனஸ் 175 அப்படின்றப்போ உங்களுக்கு ப்ளஸ் 425 அப்படின்ட்டு ஆன்சர் வரும். அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, 425ன்ற லெவலுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப இது வந்து உங்களுக்கு பெருசாக இதனுடைய இம்பேக்ட் புரிய போகிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறோம். ஓகே, 2 ஃபிகர்ஸும் மைனஸ் பண்ணால் இது கிடைக்குது. ஓகே. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 2011-12 இந்த 800 என்ன, உங்களுடைய கரண்ட் அசெட் வந்து எவ்வளோ 2,500. அதை சப்போர்ட் பண்ண சோர்ஸஸ் தான் வந்து இந்த ரெண்டும். கரண்ட் லைபிலிட்டி வந்து 1,700 சப்போர்ட் பண்ணியிருக்கு. லாங் டேர்ம் ஃபண்ட் வந்து எவ்வளோ சப்போர்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 800. அதான் நம்ம வந்து நெட்வொர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1,700 கரண்ட் லைபிலிட்டி, லாங் டேர்ம் ஃபண்ட் ஆஃப் 800, இது ரெண்டும் சேர்த்து தான் கரண்ட் அசெட் 2,500 கிரியேட் ஆச்சு. ஆனால் 12-13 பார்த்துட்டிங்கன்னா 2,350 கரண்ட் அசெட் இருக்கிறப்ப 2,100 அளவுக்கு வந்து நீங்கள் கரண்ட் லைபிலிட்டி ரைஸ் பண்ணிட்டு
வெறும் 250 மட்டும்தான் லாங் டேர்ம்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 550 வந்து ஃபால் ஆயிருக்கு. இது அவ்வளோ நல்ல சைன் கிடையாது. 2013-14 இன்னும் மோசம். கரண்ட் அசெட் அதிகமாயிடுச்சு 2825. ஆனால் கரண்ட் லைபிலிட்டி அதை விட அதிகமாயிடுச்சு. எவ்வளோ? 3000. உங்களுக்கு தேவையே 2825 தான். ஆனால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தது வந்து 3000. ஸோ அங்கே வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க? 175 கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ போன வருஷம் லெவலோட கம்பேர் பண்ணுங்க. போன வருஷம் கொண்டு வந்த லாங் டேர்ம் ஃபண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்துட்டீங்கன்னா 250 இருந்தது. இந்த வருஷம் நீங்க எதுவுமே கொண்டு வரல. இன்ஸ்டட் ஒரு 175 வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்டை லாங் டேர்ம் பர்பஸ்க்கு கொண்டு போறீங்க. ஸோ அந்த 175 பிளஸ் இந்த ஃபால் நம்ம சேர்த்து ஆட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது? 425. ஸோ இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் சீரியஸ். ஓகே, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அதை கிராஜுவலாக பார்க்கலாம். ரைட், நம்ம அடுத்த முக்கியமான கேல்குலேஷனுக்கு போகலாம். இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷனை வந்து அரைவ் பண்ணணும். உங்களுக்கு வந்து P&L கொஸ்டினில் கொடுக்கல. 3 வருஷ பேலன்ஸ் ஷீட் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அரைவ் பண்ணணும் அப்படின்னா ரீடைன்டு ப்ராஃபிட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கான ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டை வச்சுட்டு மட்டும் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ இங்கே வந்து நீங்கள் 2012க்கு எதுவுமே பண்ண முடியாது. 2013க்கும் 14க்கும் மட்டும்தான் பாசிபிள். 2013ல் P&L பாருங்க 700, 2012ல் 600. ஸோ ஒரு 100 ரீடைன் ஆயிருக்கு. அதுமாதிரி 14யும் 13யும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 200 ரீடைன் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கான எஃபெக்டை கொடுத்துருவோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்ன்ட் அண்ட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 2012-13ல் 100, 2013-14ல் 200. அடுத்தது நம்ம ரிசர்வ் எவ்வளோ ரீடைன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ரிசர்வ் பாருங்கள் 1200 இருந்தது 1600 மாறி இருக்கு. அப்படின்னா 400 ரீடைன் ஆயிருக்கு. அண்ட் 1600 வந்து 2500 மாறி இருக்கு. அப்படின்னா 900 ரீடைன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துடலாம். இன்க்ரீஸ் இன் ரிசர்வ் 400, 900. அடுத்தது நம்ம டாக்ஸ் ப்ரொவிஷன் ப்ரொபோஸ் டிவிடெண்ட் 2 ஐட்டமையும் கொண்டு வர போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபண்ட் ஃப்ளோவில் டாக்ஸ் பேமெண்ட்டையும் டிவிடெண்ட் பேமெண்ட்டையும் லாங் டேர்ம் யூஸாக ட்ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டாக்ஸ் ப்ரொவிஷன் 2013க்கான டாக்ஸ் ப்ரொவிஷன் என்னவா இருக்கும்? இந்த 1700 தான். ஓகே, ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் இயர் பேமெண்ட்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுமாதிரி 2014 டாக்ஸ் ப்ரொவிஷன் என்னவா இருக்கும்? இந்த 2800. அதே மாதிரி ப்ரொபோஸ் டிவிடெண்ட் 2013 ப்ரொபோஸ் டிவிடெண்ட் எதாக இருக்கும்? இதுதான் 2250. அண்ட் 2014க்கு 2625. ரைட், ஸோ அதுக்கான எஃபெக்டிவ் வந்து நம்ம பார்த்துடுறோம். டாக்ஸ் ப்ரொவிஷன் சொன்ன மாதிரி 1700, 2800, proposed dividend 2250, 26, 25. இதை நம்ம டோட்டல் பண்றப்ப நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ன்ற லெவல் வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ எவ்வளோ வருது? 44506525. 44506525. இங்கே வந்து நமக்கு கொஸ்டின்ல இருந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணியிருக்காங்க. 500 இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை 510 அப்படின்னு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10 lakh இருக்கு இல்லையா, அது வந்து ஆப்ரேஷனல் இன்கம் கிடையாது. ஸோ நம்ம மைனஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி 12-13க்கான டெப்ரிசியேஷன் 700, 13-14க்கான டெப்ரிசியேஷன் 775, அதை நம்ம ஆட் பேக் பண்ணி ஆகணும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே பண்ணிடுவோம். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் பண்ணியாச்சு. 12-13ல மட்டும் டெப்ரிசியேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் 700, 775. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறப்ப நமக்கு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருது. 5140 and 7300. அடுத்தது ஒரு சின்ன ஒர்க்கிங் நோட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது எந்த அளவுக்கு வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்துட்டிங்கன்னா 8000லேருந்து 11,000 மாறுது. அங்கே ஒரு 500 டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கொஸ்டினில் டெப்ரிசியேஷன் வந்து 11-12ல் 500 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 11-12ல் 500 lakhs நம்ம வந்து இந்த மூமெண்ட் தான் பார்க்குறோம் இல்லையா. அதாவது 8000 எப்படி
11,000 ஆச்சு அப்படின்ற மூமெண்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணுங்கள், இல்லைன்னா மிஸ்டேக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த மூமெண்ட் பார்க்குறப்ப எந்த பீரியடுக்கான டெப்ரிசியேஷனை வந்து நம்ம ஃபேக்டர் பண்ண வேண்டியிருக்கோம்? 12 இல்லை 13? 13. ஓகே, ஸோ அந்த தப்பை தான் நானும் பண்ண பார்த்தேன். ரைட், அப்போது 8,000 மைனஸ் 500 அப்படின்றப்ப 7,500 ஆயிருக்கணும். ஆனால் அது 11,000 இருக்குது. அப்போ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதை ஃபேக்டர் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஒர்க்கிங் நோட்டு. 8,000 இருந்தது, டெப்ரிசியேஷன் வந்து 500 எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது? 500 வந்து 12க்கான டெப்ரிசியேஷன், 2011-12க்கான டெப்ரிசியேஷன். நமக்கு தேவை 12-13க்கான டெப்ரிசியேஷன். 12-13க்கான டெப்ரிசியேஷன் பார்த்துட்டிங்கன்னா 700. ஓகே, 700. ஸோ அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, 500 எடுக்காதீங்க. அப்போ 8,000 மைனஸ் 700 அப்படின்னா 7,300 இருந்திருக்கணும். அதுக்கு பதிலாக க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 11,000. அப்படின்னா இது வந்து பேலன்சிங் ஃபிகர். இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, அது பேலன்சிங் ஃபிகர். பர்ச்சேசஸ் எப்படி நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம்? 8,000 மைனஸ் 700, தட் இஸ் 7,300. அந்த 7,300யும் 11,000 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும், பர்ச்சேசஸ் 3,700. ஸோ பேலன்சிங் ஃபிகரை நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். அது மாதிரி இங்கே பாருங்கள், 2013-14க்கு இந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸு. டெப்ரிசியேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து 775. ஸோ 11,000 மைனஸ் 775 பண்ணியிருந்தா உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கணும்? கண்டிப்பாக வந்து 13,000 கிடையாது இல்லையா, ஏன்னா 11,000லேருந்து நீங்கள் 775 மைனஸ் பண்ணுறப்ப 10,225 அந்த மாதிரி ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸு? அந்த அமௌண்ட்டுக்கும் இந்த 13,000க்கும் 2,775. ஸோ அதை வந்து நம்ம பர்ச்சேசஸ் அப்படின்னு ஃபேக்டர் பண்ணிடுறோம். ஃபைன், ரைட். இப்போ நம்ம ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம 2 வருஷத்துக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். 12, 13, 13, 14, 11, 12க்கு பண்ண முடியாது. ஏன்னா 11, 12க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் 10, 11க்கான இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஃபைன், ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம சோர்ஸஸ் லிஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ராப்ளம் கவனிச்சிங்கன்னா நம்ம வெர்டிகல் ஃபார்மேட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதை தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 எவ்வளோ? 5,140 அண்ட் 7,300 இங்கே கொண்டு வந்துருங்க. ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறமா எங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு லாங் டேர்ம் சோர்ஸஸ் இருக்குது, கொஸ்டினில் போய் மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், லாங் டேர்ம் சோர்ஸ் எங்கே வருது அப்படின்ட்டு. ஷேர் கேபிட்டலில் லாங் டேர்ம் சோர்ஸ் வரல, ஏன்னா அது வந்த மாதிரி வந்துட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து டிபென்ச்சர் கன்வெர்ட் ஆனது தான் அங்கே இருக்குது. ரிசர்வ்ஸை வந்து நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனில் ஃபேக்டர் பண்ணிட்டோம், பிஎன்எல்லையும் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனில் ஃபேக்டர் பண்ணிட்டோம். 12% டிபென்ச்சர் பாருங்கள், 1,000 இருந்தது 500 ஆச்சு, அதுதான் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த 500 இருந்தது 1,000 மாறி இருக்கு. ஸோ ஃபண்ட் உள்ளே வந்திருக்கு, லாங் டேர்ம் ஃபண்ட் உள்ளே வந்திருக்கு. எப்போ? 2013-14ல். அப்போ லாங் டேர்ம் சோர்ஸில் நம்ம அதை காமிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இஷ்யூ ஆஃப் 12% டிபென்ச்சர் 12-13ல் இல்லை, 13-14ல் 500. அடுத்து சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், கொஸ்டினில் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 500 இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் 510க்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த 10 கூட வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனில் மைனஸ் பண்ணாங்க. எதுக்காக மைனஸ் பண்ணோம்? இங்கே சேல் ப்ராசிட்ஸில் இன்க்ளூட் பண்ணி காட்டலாம். 500 + 10, 510 சேல் ப்ராசிட்ஸ். எந்த வருஷத்தில்? 2012-13ல். ஓகே, ரைட். ஸோ இவ்வளோ தாங்க சோர்ஸஸ் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 5,650. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 7,800. அடுத்தது யூசஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி நம்ம இந்த ஒர்க்கிங் நோட்டில் டிரைவ் பண்ணோம். 12-13ல் 3,700, 13-14ல் 2,775. அதை இங்கே கொண்டு வந்துருங்க, பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா? ரைட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? கொஸ்டினில் போய் பார்த்துருங்க. நம்ம இங்கே கவனித்தோம், அதாவது இது வந்து சேலு 3,500 வந்து 3,000 ஆனது வந்து சேலு, 3,000 வந்து 4,500 ஆயிருக்கு, 1,500க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இந்த 1,500 வந்து நம்ம 13-14ல் ஃபேக்டர் பண்ணி ஆகணும். இங்கே வந்துருங்க, பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 1,500. அடுத்தது டேக்ஸ் பேமெண்ட், டிவிடெண்ட் பேமெண்ட். ஆல்ரெடி நம்ம ப்ரொவிஷன் நம்ம இங்கே ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனில் ஆட் பண்ணுறப்ப என்ன சொன்னோம்? ப்ரீவியஸ் இயர் ப்ரொவிஷன் வந்து கரண்ட் இயர் பேமெண்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ 2013ல் வந்து டேக்ஸ் பேமெண்ட் எதாக இருக்கும்? 2012னுடைய ப்ரொவிஷன். 2014ல் வந்து டேக்ஸ் பேமெண்ட் வந்து 2013 ப்ரொவிஷன். அப்போ 1,100, 1,700. அது மாதிரி 2013ல் வந்து
டிவிடெண்ட் பேமெண்ட் வந்து 2012 உடைய ப்ரொபோஸ் டிவிடெண்ட் 1400, 2014 பேமெண்ட் வந்து 2013 உடைய ப்ரொபோஸ் டிவிடெண்ட் 2250. ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர் பண்ண போகிறோம். எஸ், டேக்ஸ் பேமெண்ட் 1100, 1700, டிவிடெண்ட் பேமெண்ட் 1400, 2250. ஃபைன். இப்போ இதை நம்ம இந்த 4 ஐட்டம்ஸை டோட்டல் பண்ணுங்க 6200, இந்த 4 ஐட்டம் டோட்டல் பண்ணுங்க 8225. ஓகே, ஸோ இனிமேல் தான் வந்து ரியல் அனாலிசிஸே வந்து ஸ்டார்ட் ஆக போது. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ இந்த ஃபேம் இருக்கு இல்லையா, 2012-13 வந்து அவங்ககிட்ட எவ்வளோ லாங் டேர்ம் சோர்ஸ் இருந்தது? 5650. லாங் டேர்ம் யூஸ் எவ்வளோ இருக்குது? 6200. அப்படின்னா வந்து டெஃபிசிட்டா? ஆமாம், டெஃபிசிட் தான். எவ்வளோ டெஃபிசிட்? 550. இது ஏன் நடந்தது? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. 5650 தான் அவங்ககிட்ட சோர்ஸே இருக்குது. அவங்க எப்படி 6200க்கு செலவு பண்ணாங்க? டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். நம்மளுடைய ஒர்க்கிங் நோட் 1 நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணோமா? இங்கே ப்ரிப்பேர் பண்ணப்போ என்ன வந்தது? டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் 550. அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸ்க்கு வச்சிருந்த ஃபண்டை எடுத்து கொண்டு வந்து லாங் டேர்ம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க. வெறும் 5650 கையில் வச்சுட்டு அவங்க 6200க்கு எப்படி செலவு பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒரு 550 டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலையும் மனசில் வச்சுக்கிட்டு தான். இப்போ இவங்க பண்ண தப்பு என்னன்றதை பாருங்க. 5150, 510, ஸோ டோட்டலாக 5650 இருந்தது. அதில் பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த 5650ல் 3700 போச்சுன்னா எவ்வளோ? கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. 5650 மைனஸ் 3700 1950. ஓகே, இந்த 1950 வந்து அவங்ககிட்ட வந்து ஃபண்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்களா? 2012-13 எதுவும் கிடையாது. டேக்ஸ் பே பண்ணணும், கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 1950லேருந்து 1100 டேக்ஸ் பே பண்ணியாச்சு. எவ்வளோ கையில் இருக்குது? 850. 850 மட்டும் கையில் வச்சுக்கிட்டு எதுக்காக டிவிடெண்ட் வந்து 1400 இவங்க பே பண்ணாங்க. இந்த 1400 டிவிடெண்ட் பே பண்ணால் இவங்களுக்கு லிக்விடிட்டி கஷ்டம் வராமல் வேறு என்ன கஷ்டம் வரும்? ஏன்னா கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க? டிஸ்பைட் மேக்கிங் குட் ப்ராஃபிட் தே ஆர் ஃபேஸிங் டிட்டோரியோரேட்டிங் லிக்விடிட்டி பொசிஷன். ரொம்ப நல்லா ப்ராஃபிட் பண்ணாலும் கையில் காசே இல்லையேப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? ஏன்னா கையில் வெறும் 850 வச்சுக்கிட்டு ஓனர்ஸ்க்கு வந்து எதுக்கு 1400 டிவிடெண்ட் கொடுக்குறீங்க? சரி, ஓகே, நீங்கள் ஓனர்ஸ்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அப்போ ஏன் பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 3700க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க? உங்கள்கிட்ட வந்து 850 ஷார்ட் இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி குறைச்சிருக்கலாமே. இல்லை பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னா தென் நீங்கள் கரெக்டாக லாங் டேர்ம் ஃபண்டை நீங்கள் மொபிலைஸ் பண்ணியிருக்கலாமே, டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லாங் டேர்ம் லோன் ரைஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை டிவிடெண்ட் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து திரும்ப போய் ஓனர்ஸ் கிட்ட வந்து ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்ண சொல்கிறது வந்து மடத்தணும். ஏன் அப்படின்னா ஒரு சைடு நீங்கள் டிவிடெண்ட்டும் கொடுத்துட்டு இன்னொரு சைடு அதே ஓனர்ஸ் கிட்ட வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கு டபுள் காஸ்ட்டு. ஏன்னா டிவிடெண்ட் பே பண்ணுறப்ப டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறமா ஈக்விட்டி ரைஸ் பண்ணுறப்ப இஷ்யூ காஸ்ட் அப்படின்ட்டு அதுலேயே வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் காஸ்ட் வந்துடும். ஓகே, ஸோ ஐடியலாக இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? டிவிடெண்ட்டை வந்து அந்த அளவுக்கு குறைச்சிருக்கணும். அதாவது 1400 டிவிடெண்ட் கொடுக்காம இந்த 850 ஷார்ட்டேஜ் வருது இல்லையா, இந்த 850 ஷார்ட்டேஜை ஃபேக்டர் பண்ணி 1400 மைனஸ் 850 வெறும் 550 டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த ஷார்ட்டேஜ் வந்திருக்காது. ஓகே, ஆனால் தப்பு பண்ணிட்டாங்க. இல்லை லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை கொண்டு வந்திருக்கணும், அதுவும் கொண்டு வரல. பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரியை வந்து டிஃபர் பண்ணியிருக்கலாம். இல்லைனா இந்த வருஷம் இவ்வளோ, அடுத்த வருஷம் அது பேலன்ஸ் வாங்குற மாதிரி ஏதாவது ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கலாம், அதுவும் பண்ணல. ஓகே, ஸோ மெயின் இஷ்யூ வந்து டிவிடெண்டில் தாங்க. அடிக்குவேட்டாக வந்து லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் கொண்டு வந்திருந்தா ஃபைன், லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் கொண்டு வரல. டிவிடெண்ட்டை குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி இஷ்யூ பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு சைடு டிவிடெண்ட் பேமெண்ட், இன்னொரு சைடு ஈக்விட்டி ரைஸ் அப்படின்றது கம்பெனிக்கு ரெண்டு சைடில் இருந்தும் காஸ்ட் வரும். ஸோ அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் டிவிடெண்ட்டை வந்து குறைச்சிருக்கலாம். சரி, அது வந்து இவங்களுக்கு 2012-13 நடந்த பிரச்சனை. 13-14 என்ன ஆச்சு அப்படின்றது பார்ப்போம். 13-14 வந்து இந்த ஷார்ட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. பாருங்கள், 7800 வந்து சோர்ஸ் இருந்தது. ஓகே, 7800 வந்து லாங் டேர்ம் சோர்ஸ் இருந்தது.
அதில் ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 2775க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. 5025 இருக்குது. அப்புறமா பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க எவ்வளோ 1500. இதுக்கு நான் கடைசியாக வரேன். டேக்ஸ் பேமெண்ட் 1700 பே பண்ணி ஆகணும். பே பண்ணியிருக்காங்க, நல்லது. அப்போ 3325. ஸோ கேஷ் நிறைய இருக்குது. ஓனருக்கு டிவிடெண்ட் பே பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. டிவிடெண்ட் 2250 பே பண்ணியாச்சு. ஸோ 1075 அவங்ககிட்ட கையில் இன்னும் கேஷ் இருக்குது. இந்த 1075 மட்டும் கையில் வச்சுக்கிட்டு எதுக்காக அவங்க 1500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க? அதனால தான் 425 ஷார்ட்டேஜ் வந்தது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்லையா? இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்ப அது வேற ஒருத்தனுடைய பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ்க்கே இங்கே வந்து ஒன்றும் மேனேஜ் பண்ண முடியல, நீங்கள் எதுக்கு கொண்டு போய் மற்ற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ 2013-14 இவங்களுடைய லிக்விடிட்டிக்கு வந்த பெரிய காரணம், லிக்விடிட்டி ஸ்ட்ரெயினுக்கு வந்த பெரிய காரணம் அப்படின்றது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா அடிக்குவேட்டாக அவங்ககிட்ட கேஷ் ஃப்ளோஸ் இருந்தது. டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கு, டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அடிக்குவேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கூட அவங்ககிட்ட சர்ப்ளஸ் இருந்தது. ஆனால் அந்த சர்ப்ளஸை யூஸ் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக வச்சுருந்த அந்த ஃபண்டையும் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது வேறு கம்பெனியினுடைய ஷேர்ஸ்லையோ பாண்ட்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இவங்க 13-14 காமிச்ச பெரிய மடத்தனம். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்ட்ரெயின் வருது. ஸோ இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப இப்போ நமக்கு தெரியும். ஏன்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இயர் ஆன் இயர் ரீடைன்டு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இவங்களால வந்து லிக்விடிட்டி வந்து மேனேஜ் பண்ண முடியலை. எதனால் அப்படின்னு நீங்கள் காரணம் பார்க்குறப்ப 12-13 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிவிடெண்ட் டிசிஷன் வந்து ஒரு பெரிய ரீசனாக இருந்தது. ஆனால் 13-14 வந்து டிவிடெண்ட் டிசிஷன் வந்து இஷ்யூ இல்லை, இவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். அதனால தான் வந்து அவங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்ட்ரெயின் வந்திருக்கு.